ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த டிஷ்ஷஸ் செய்வதற்கு தேவையான பாத்திரத்தை வச்சாச்சு. அதில் தேவையான அளவு எண்ணெயும் விட்டு கடுகு போட்டாச்சுங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சம் வெங்காயம் எடுத்து போட்டுக்கலாங்க. ஒரு 1.5 கைப்பிடி அளவு வெங்காயம் போட்டுட்டேன். இது நல்லா வதங்கி வரட்டும். ஒரு கிளறி விட்டுக்கலாம். இது பார்ட் 2 வீடியோ தாங்க. பார்ட் 1 வீடியோ அவ்வளோ சூப்பராக ஓடிச்சுங்க. எல்லாருமே பார்த்துருக்கீங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு 3-4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா கிளறிட்டோம். அது வதங்கிட்டே இருக்கட்டும். எங்கள் வீடியோவை பார்க்குற எல்லோருக்குமே எங்கள் எஸ்ஜேஎம் சேனல் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க. இது பார்ட் 2 வீடியோவில் முன்னாடி போட்ட அந்த வீடியோ தாங்க. 6 நிமிஷம் வீடியோவை 500 பேருக்கு மேலே பார்த்துருக்கீங்க. அதுவும் ஒரு 4 டேஸ்க்குள்ளே. ரொம்ப தேங்க்யூ. பார்த்த எல்லாருக்குமே எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க. இந்த மத்தி மீன் எப்படி க்ளீன் பண்ணணும், எப்படி நான் வகைப்படுத்தினேன் அப்படின்றது தான். மடவை மீனுக்கும் மத்தி மீனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்றது தான் பார்ட் 1 வீடியோவில் பார்த்துருந்தேன். இது பார்ட் 2 வீடியோவில் அந்த மத்தி மீன் குழம்பு வைக்க போகிறேன். இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது கொஞ்சம் வதங்கி வரட்டும். இதை பாருங்கள், கத்திரிக்காயை கட் பண்ணி உப்பு தண்ணியில் ஊற வச்சுட்டு இருக்கேங்க. அந்த பார்ட் 1 வீடியோ எப்படி இருந்ததுன்றது எனக்கு பார்ட் 2 வீடியோவில் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அவ்வளோ பேர் பார்த்ததுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இதில் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதுக்கு தேவையான கல்லுப்பையும் கொஞ்சம் சேர்த்தாச்சுங்க. சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறியாச்சு. இந்த பாத்திரம் ஏன் அப்படி ஆடுதுன்னா, ஒரு கையில் வீடியோ எடுத்துட்டுருக்கேங்க, ஒரு கையில் சமைச்சிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த பாத்திரம் ஆடிக்கிட்டே இருக்குது, பிடிக்கிறதுக்கு முடியல. சரிங்களா? அதனால தான் அந்த பாத்திரம் அது மாதிரி ஆடுது. இது ஓரளவுக்கு மிங்கிள் ஆகிடுச்சிங்க. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சம் கொதி வரட்டுங்க. பாருங்கள், இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மத்தி மீன், இது வீடியோ ரொம்ப சூப்பராக ஓடிச்சுங்க. எப்படி க்ளீன் பண்ணணுன்றது. அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷு மீனுக்கும் பழைய மீனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்றதையும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டிருந்தேன். அதையும் போய்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். இப்போது க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த மத்தி மீனை நான் சேர்த்துக்கிறேன். இந்த மத்தி மீனில் நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு தாங்க சேர்த்துருக்கேன். ஏன்னா அந்த கவிச்சி வாடை வராதுன்றதுக்காக அப்படி சேர்த்து போடுவேன் நான். இப்போ பாருங்கள், லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். ரொம்பலாம் கிளறக்கூடாது, லைட்டாக கிளறிக்கலாம். நல்லா கிளறி ஆயிடுச்சு. இது நல்லா கொதித்து வரட்டுங்க. கொதிச்சும் வந்தாச்சு. பார்ட் 1 வீடியோவில் ஆம்லேட்டு 2 முட்டை ஆம்லேட் போட்டும், ஒரு முட்டை அவிச்சு உரித்து வச்சுருக்கேன். சரிங்களா? இந்த மீன் கொதித்து வந்துடுச்சு. மீன் குழம்பு. இப்போது நம்ம அவிச்சு உரித்து வச்சுருக்கிற அந்த மீனை அந்த முட்டையை கொஞ்சமாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாங்க. எனக்கு இது இப்படி சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும். அவிச்ச முட்டையை மீன் குழம்போடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இப்போது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். எனக்கு தேவையான ரைஸை நான் போட்டுக்கிட்டேங்க. சுட சுட இருக்குது. நான் எப்போவுமே கொஞ்சமாக தாங்க சாப்பிடுவேன். கொஞ்சம் அளவு தான் நான் சாப்பிடுவேன் அப்பப்போ. ஒரே இதுவாக வீடியோக்காக நான் நிறைய ரைஸை போட்டுக்கிடல. எனக்கு தேவையான அளவு நான் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வாங்க, அடுத்தது ரொம்ப பிடிச்ச ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் கிரேவி, சூப்பரான மத்தி மீன் குழம்பு. எப்படி ஆவரி பறக்குது பாருங்கள். 2 மத்தி மீன் வச்சுக்கலாம் குழம்பு.
வாவ், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ அந்த வேக வச்சு மீன் குழம்புல போட்ட அந்த முட்டையும் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு டிஷ்ஷு தாங்க. இந்த டிஷ்ஷுக்காக தான் அவ்வளோ வியூவர்ஸ் வந்து வந்தாங்க எங்கள் வீடியோவுக்கு. அது எப்படி செய்கிறேன்றது பார்ட் 1 வீடியோவில் நிறைய வியூவர்ஸ் வந்தாங்க. அது என்னன்றதை பார்க்கலாங்களா? பாருங்கள். சாப்பிட்டு வெறும் எலும்பு தான் வச்சுருக்காங்க. அதாவது மத்தி மீன், பொரிச்ச மத்தி மீன் தாங்க. அவ்வளோ சூப்பராக வந்ததுங்க. அந்த மசாலாலாம் கரையாமல் அவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு. இது 2 ஃபிஷ்ஷு, கிரேவியில் 2 ஃபிஷ்ஷு வச்சாச்சு, பொரிச்சதில் 2 ஃபிஷ்ஷு, முட்டை. இது தாங்க இன்றைக்கி எங்களுடைய லன்ச்சு. இந்த லன்ச்செலாம் யாருக்கு பிடிக்குன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இந்த வீடியோவும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். பாய்.